அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம். இந்த ஆச்சரியமான பதிவில் தெய்வம் ஒன்று தன்னையே வணங்கியது. என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல? எப்படி சாத்தியம் என்றும் யோசிக்கிறீங்க. ஆனால் அதுதான் உண்மை. சரி, ஏன் வணங்க வேண்டும்? அங்கதான் அதன் சிறப்பே. சரி வாங்க, எந்த தெய்வம் தன்னைத்தானே வணங்கி கொண்டதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நாம் இருப்பது கலியுகம் என்று. இதற்கு முன்னால் துவாபர யுகம். அப்போது பரந்தாமன் எடுத்த அவதாரம்தான் கிருஷ்ணாவதாரம். தன்னை சரணடைந்தவர்களை கைவிடாமல் காப்பாற்றி கரை சேர்ப்பவன். அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். தான் செய்யும் காரியங்களுக்கு தந்திரமாகவும் சாமர்த்தியமாகவும் விளக்கம் தந்து எல்லாரையும் கன்வின்ஸும் செய்து விடுவான். இதுதான் கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது. அதாவது தன் முந்தைய அவதாரமான ராமாவதாரம் பற்றித்தான். அது நடந்த காலம் திரேதாயுகம். அந்த அவதார நோக்கம் ஏக பத்னி விரதம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பகைவர்க்கும் அருளும் நன்னெஞ்சம். அதாவது நிராயுத பாணியிடம் தன் வீரத்தை காண்பிக்காமல் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பது. அதாங்க ராவணனிடம் இன்று போய் நாளை வா, இப்படி ஒழுக்கத்திற்கு உதாரணமாக திகழ்ந்த ராமாவதார பெருமையை நினச்சி பார்க்குறார். அது மட்டுமா, திரேதாயுகத்தில் தன் தம்பிகளாக பிறந்த லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவர்கள் மூவரும் தன் மேல் சொரிந்த பக்தி, பரிவு, பாசம், கீழ்ப்படிதல், இப்படி எல்லாவற்றையும் நினைச்சு பார்த்தார். அட, இப்படிப்பட்ட தம்பிமார்களை பெற்ற நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன்! இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அதன் விளைவே தம்பிகளுக்கு திருக்கோவில். அதோடு கூட தன்னையும் வணங்க விரும்பி அற்புதமான ஆலயம் ஒன்றை எழுப்பி தன்னையும் தன் தம்பிமார்களையும் வணங்கினான். சரி, இதில் என்ன பெருசா அதிசயம் என்று நாம் நினைப்போம். கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணால் நமக்கே புரியும். எந்த நிலையிலும் சத்தியம் தவறாது பெற்றோரை மதித்து சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும், அதுதாங்க சுக்ரீவன் போன்ற விலங்கினங்கள், எதிரிப்படையின் விபீஷணன் இத்தியாதி, அவர்களை அரவணைத்து மதித்து பாசமும் பரிவும் காட்டி, யாரோ ஒரு சலவை தொழிலாளி சொன்னான் என்பதற்காக கர்ப்பிணி மனைவியையே காட்டிற்கு அனுப்பி, இப்படி எத்தனையோ. ஏன் ஏன் இப்படி செய்தான்? சத்தியமேவ ஜெயதே என்பதற்காகவே. இதில் இன்னொன்றும் பார்க்கணும். மானிட பிறவி எடுத்த தெய்வம் எங்கேயும் தன் சுப்ரீம் பவரை காட்டவே இல்லை. இதுதான் விசேஷம். சரி, இப்போ கிருஷ்ணன் பூஜித்த 4 சிலைகள் அது என்னாச்சு? துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தோன்றிய போது பிரளயத்தில் அடித்து வரப்பட்டு கேரளாவில் கரை ஒதுங்கியதாம். கண்டெடுத்த மீனவர்கள் அவைகளை தன் தலைவரான வக்கிகை மாலிடம் ஒப்படைக்கவும் அவர் 4 தனித்தனி கோவில்கள் எழுப்பினாராம். கேரளாவில் திருச்சூர் மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் நாலம்பலம் என்ற பெயரில் 4 கோயில்கள் உள்ளன. நம்ம தமிழ் மக்களும் கூட கும்பகோணத்தில் அமைந்துள்ள ராமசாமி கோவிலில் சகோதரர்கள் 4 ஒரு சேர தரிசிக்க முடியும். ஆனால் இந்தியாவிலேயே ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருக்னருக்கு தனித்தனி கோவில்கள். அந்த பெருமை கேரளத்திற்குத்தான். 4 அம்பலம், 4 கோவில்கள் என்று பொருள். சரி, இவைகள் லொக்கேஷன் பார்க்கலாமா? திருச்சூரிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பிரையார் என்ற இடத்தில் ராமர் கோவில், அங்கிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இரிஞ்சாலக்குடாவில் பரதர் கோவில், இரிஞ்சாலக்குடாவில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் பாயம்மல் என்ற ஊரில் சத்ருக்னன் கோவில். சரி, லக்ஷ்மணருக்கு எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலியில் இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மூழிக்குளத்தில் லக்ஷ்மணர் கோவில். மூழிக்குளம் லக்ஷ்மணர் கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. என்ன தெரியுமா? இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று.
கூட இருந்து சேவகம் செய்த தம்பியை யுகம் கடந்தும் பெருமைப்படுத்தக்கூடியவர் நம்ம பரந்தாமரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? நிறைவாக இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆஞ்சநேயர் முதலில் கண்டனன் கற்பினு கனியை கண்களால் என்று சொல்லி ராமருக்கு உற்சாகத்தையும் ஆசுவாசத்தையும் கொடுத்த இடம் திருப்பிறையார்தான். நேயர்களே, நீங்களும் ஒருமுறை ஜாலி ட்ரிப் பக்கெட் லிஸ்ட்டில் நாலம்பலத்தையும் சேர்த்துக்கோங்க. நால்வரையும் தரிசனம் செய்து நோயற்ற வாழ்வும் மன நிம்மதியும் செல்வ வளமும் பெறுங்கள். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டுங்க உங்கள்கிட்ட, ஸ்மால் ரெக்வஸ்ட்டு. உங்கள் குழந்தைகளுக்கு இம்மாதிரி பயணங்கள் மூலம் நம் பாரத நாட்டின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் சொல்லிக் கொடுங்கள். அது அவர்களது வளமான எதிர்காலத்திற்கு நீங்கள் போடும் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்பதை எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.